அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2026 2ஆம் மாதம் 6ஆம் தேதி வந்துக்கிற நியூஸ் என்ன சொன்னால், இப்போ ஈரானை கிடைக்கிறதுக்கு கேட்க போகிற அமெரிக்கா இப்போ பேச்சுவார்த்தை ஒன்று நடத்திக்கிற ஓமானில். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்னாலே இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை எப்படின்னு சரிவார பேச்சுவார்த்தை இல்லைன்னு எல்லா அரபு நாடுகளுக்கும் தெரியும். இப்போ அரபு நாடு கட்டளை ஒன்று ஒட்டிக்கிறி. இப்போ இந்த எங்களோட ஈரான் அமெரிக்காவோட தளங்களை தாக்குறான்னு சொன்னால், இப்போ சவுதியும் சாதாரணமாக கட்டாரும் எலர்ட் கொடுத்துக்கிறி தாக்கலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்காவோட விமானப்படை தளங்களை மட்டும்தான் எந்த காரணம் கொண்டும் சவுதியோ கட்டாரையோ தாக்கலான்னு செய்யும். இதுக்கு பின்னால் என்னத்தை நடக்க வேண்டிய எல்லாருக்கும் முக்கியமாக தெரியும். அடுத்து இது வரைக்கும் துபாயோ ஓமானோ எந்த இதுலேயும் இல்லை. என்னென்ன ஓமானில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகும். இப்போ அமெரிக்கா செல்லிக்கிட்டு என்ன ரூல்ஸ் என்ன சொன்ன ஈரானுக்கு யுரேனியத்தை நிப்பாட்டணும். அடுத்தது போராளிகள் அமாசி ஸ்கூலில் யமனில் இருக்கிற ஹூதி போராளிகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது நிப்பாட்டணும். இதெல்லாம் இப்போ ஈரான் செல்லிக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தையில் இது ஒன்றும் வரப்படாது. நாங்கள் யுரேனியத்தை 90% செறிவூட்டுவோம். அடுத்தது போராளிகளுக்கு ஆயுதம் வழங்கவும் வேண்டி செய்யும். இதை பற்றி பேசப்படாது. நீங்கள் ஒரு பேசுகிறேன்னு சொன்னால் அணு ஆயுதத்தை மட்டும் பற்றி தான் பேசணும். அதுக்கு மிச்சம் ஒன்றும் பேசப்படாது. இப்போ இதுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு தடை. இந்த பேச்சுவார்த்தை எங்கே போய்த்து நிற்கும்னு தெரியும். அடுத்தது இப்போ ஈரானுக்கு 800 கிலோமீட்டர் தூரத்தில் நிப்பாட்டி இந்த கப்பல் ஏற்கனவே இந்த ஈரான்ட விமானப்படை இதுவோட பார்த்து பயிற்சிகளை பார்த்து இப்போ 1600 கிலோமீட்டருக்கு அங்கால அரபிக்கடலில் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். இது இவர் நெஞ்சிருந்தார் வெனிசுலாவில் பேத்து அவர் அடித்து தூக்கின மாதிரி தான் ஈரானுக்கு பேத்து அலைக்கோமனையை தூக்கி ஈரான் நாட்டில் கொண்டு போடணும் சார். ஆனால் ஈரான்ட்டுக்கிற ஆயுதத்தை பார்த்து பயந்துட்டார். இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச போகிற தான் இன்றைக்கி நாளைக்கு என்ன நடக்கும்ட்டு செல்லணும். இப்போ இவ்வளோவுக்கு வேணும் போராளிகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணப்படாது, யுரேனியத்தை செறிவூட்டப்படாது. சாதாரணமாக ஒரு 1000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஏவுகணையை தான் தயாரிக்கணும். ஏன்னா இப்போ ஈரானை பொறுத்தவரையில் கண்ட விட்டு கண்ட பாயம் ஏவுகணை இருக்குது. அது 20,000 கிலோமீட்டர் அமெரிக்காவை விட தூரம் குறைவு. அமெரிக்காவுக்கே 18,000 கிலோமீட்டர். அந்தளவுக்கு கண்ட விட்டு கண்ட பாயம் ஏவுகணையை தயாரித்து வச்சுக்கிட்டு ஈரான் இத்தனை ஒரு பயம். அதுவும் ஹைப்பர்சோனிக் இல்லை சூப்பர் சோனிக் அது மாதிரி ஏவுகணையை தான் தயாரித்து வச்சுக்கி ஷாஹிட் ட்ரோன் சொல்கிற உலக அளவில் பெரிய ட்ரோன் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு. இப்போ ஈரானோட கொள்கைக்கும் அமெரிக்காவோட கொள்கைக்கும் இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தை எங்கே போய்த்து நிற்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அது சுற்றி உலக நாடுகள் பெரிய அச்சுறுத்தல். மற்றது ஹூதி அறிவிச்சுக்கிட்டு ஈரான் மேல் என்னத்தை சரி ஒரு தாக்குதல் நடந்தால் கண்டிப்பாக நாங்கள் அரபிக்கடல்லையோ எங்களோட கடல் பக்கமோ எந்த ரெட்சிலையோ எந்த கப்பல் அமெரிக்கா கப்பல் வந்தாலும் நாங்கள் தாக்கி முற்றிலும் அழிப்போம். அது எப்படியும் அவங்களை செய்யவே இல்லை. அதை சுட்டி இது பெரிய போரோனில் போய்த்து முடிய போகுது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம் இந்த போர் எங்கே போய்த்து முடியும். 3ஆம் உலக போராக முடியுமாண்டு அல்லாஹ் தஆலா அறிவார்.